எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நான் வந்து முதல் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் தாரேன். நீங்க அப்புறம் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, உங்களுக்கு செய்யக்கூடிய சொல்லுங்க. ஓகே, என்ன பேர் வந்து கிருபாகரன். நீங்க கிருபாண்டு கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கிருபாகரன் என்ற பேர். நான் வந்து கனடால இருக்கிறேன். ஆனா யாழ்ப்பாணத்துலதான் படிச்சேன். நான் முதலாம் அங்கதான் படிச்சேன். நான் A level வரையும் அங்கதான் படிச்சுட்டு தான் அப்புறம் இங்க வந்தேன். இங்க வந்து இப்ப நான் படிச்சு இன்ஜினியர் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம பொறியியலாளர், ரைட், இன்ஜினியரா இருக்கிறேன். நான் இப்ப வந்து கனகாலம் ஆயிடுது. நான் கனடாக்கு வந்து கனகாலம் ஆயிடுது. இதான் முதல் திறமை. நான் ஊர்ல இருக்க படிப்பிச்சிருக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிப்பிச்சிருக்கிறேன். முதல்ல இங்க வேற முதல் படிப்பிச்சிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு முதல் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. உங்களோட பேர், உங்களோட இதுல சொல்லி கொண்டு வாங்க. சார், எனது பெயர் சார் எம் முரளிதாஸ் சந்தலி பிரபோதா. எனக்கு வந்து பொறியியலாளர்ன்ற ஒரு லட்சியம் ஒன்று இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு விரும்புறேன். நல்லது, நல்ல விஷயம், நல்ல விஷயம். பொறியியலாளர் வர வேணும்ன்றதுதான் நல்ல விஷயம் உண்டு. அதுக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே மெத்துல வந்து பேஸ், அதாவது என்ன அடிப்படையா வடிவா படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இன்ஜினியர் நீங்க பொறியியலாக வர்றது ஈஸியா இருக்கு. ஓகே, அப்ப அடிப்படைன்றது வந்து இப்ப நான் ஒரு மெத்துல தர ஒவ்வொரு படிகளும், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து சரியா நீங்க படிச்சு கொண்டு வந்தீங்களா இருந்தால் ஈஸியா வந்துடலாம். ஓகே ஓகே, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. சந்தலி பிரபோதா சார். ஓ, சந்தலி. ஓகே, மற்ற சொல்லுங்க. எனது பெயர் நான் கற்கின்றேன். எனது வைத்தியராகவோ இலவசமாக வைத்தியசாலை கட்டி பல ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க விரும்புகின்றேன். நல்லது, நல்ல விஷயம். இது எல்லாரும் நல்ல நோக்கங்களோட படிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முறையில ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கு. ஓகே, எனது பெயர் ஸ்ரீ தினு பிரசீன். ஓகே, நான் வைத்தியராக விரும்புகிறேன் சார். வெரி குட், வெரி குட். அடுத்தது சார், எனது பெயர் கே பிரவீன் சார். ஓகே, நான் போலீஸாக விரும்புகிறேன் சார். ஓ, வெரி குட், வெரி குட். போலீஸ் ஆகணும்னா கவனமா படியுங்கோ. ஆக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்கோ. நிறைய நல்லது நீங்கள் படிக்கிறத மற்றவைக்கு நீங்க படிக்கிறத சொல்லி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மைண்ட்ல அது நிறைய நிக்கும் படிப்பிக்கிறது. ஓகே, இன்றைக்கு ஒரு விளங்கி படிச்சீங்களா இருந்தா அது இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கலதான் அது உங்களுக்கு என்ன நிறைய மைண்ட்ல நிக்கும். ஓகே, அடுத்தது எனது பெயர் வி தக்ஷல். நான் வைத்தியராக விரும்புகிறேன். ஓ, வைத்தியர். என்ன பேர் சொன்னீங்க? வி தக்ஷல். ஓ, ஓகே ஓகே. அடுத்து பெயர் துவாரகா. ஓகே. ஓ, குட் குட். மற்றது சந்திரிகாவா? சொல்லுங்க சார். எனது பெயர் சூரி சதுரிகா சார். நான் வைத்தியராக விரும்புகிறேன் சார். வெரி குட், வெரி குட். ஸோ ஓகே, 6 பேரா? 2 4 6 7 பேர். ஓகே, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சின்ன விஷயம், அதாவது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு துவங்க போற விஷயம் வந்து எனக்கு உங்களோட எவ்வளவு என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப வந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்க போறது வந்து எண்கோளங்கள்லாம் ஆரம்பிக்க போறேன். ஆனா எண்கோளங்கள்ல நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சால் எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்டா அதை கச்சப் பிக் பண்ணிக்கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு நாங்களும் வேலைக்கு போய்கொண்டே இருக்கலாம். சரியோ?
ஸ்பீடா போய் கொண்டிருக்கலாம், ரைட்? அப்ப நீங்கள் இப்ப என்ன படிக்கிறீங்க? உங்களோட ஸ்கூல்ல வந்து என்ன படிச்சு கொண்டிருக்கீங்க? எந்த அளவு படிக்கிறீங்க? எந்த சாப்டர்? சார் அட்சர கணித கோவை சார். அச்சர கணித கோவைகளா? ஓகே ஆமா சார். ஓகே, அச்சர கணித கோவைகளா? எல்லாரும் அதான் படிக்கிறீங்களா இப்ப? ஆமா சார். சார் நாங்க படிக்கிறோம் சார் திசை கொண்டீர்கள். ஓகே, இப்ப எண்கோளங்கள் எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது? எல்லாம் படிவா படிச்சு முடிச்சிட்டீங்களா எண்கோளங்கள் எல்லாம்? ஆமாங்க சார். ஆமா சார். ஆமா சார். ஓகே, நான் எண்கோளங்கள்ல சும்மா சின்ன கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? பதில் சொல்றீங்களா கேட்டா? ஓகே ஓகே சார். ஒற்றை எண்கள் சொல்லுங்க பாபம். 1 இருந்து 10க்குள்ள ஒற்றை எண்கள் சொல்லுங்க பாபம். 1 3 5 5 7 9 11 13 15 17 19 ஒன்றுல இருந்து 10க்குள்ள சொல்லுங்க. 1 இருந்து 10க்குள்ள சொன்னாங்க. ஓகே, ஒரு ஆள் சொல்லுங்க. சார் ஓகே, சந்தலி சொல்றேன் சார். விதிசிகா சொல்லுங்க. விதிசிகா சொல்லுங்க பாபம். 1 3 5 7 9 சார். ஓகே, குட் குட். மற்றது வந்து ரெட்டை எண்கள் எப்படி இருக்கு? ரெட்டை எண்கள் சொல்லுங்க. 1 இருந்து 10க்குள்ள ரெட்டை எண்கள். சார் துவாரகா சந்தலி சொல்லுங்க சொல்லவா? பாபம். துவாரகா சொல்லுங்க. 2 4 6 8 10. வெரி குட், வெரி குட். மற்றது வந்து முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் சொல்லுங்க பாப்போம். சார் சந்தலி சொல்லவா சார்? சொல்லுங்க, முதன்மை எண்கள் சொல்லுங்க. 1 3 5 7 சார். வெரி குட், வெரி குட். மற்றவர்களுக்கும் தெரியுமா முதன்மை எண் என்னென்று? ஆமா சார். தெரியும் சார். ஓகே. மற்றது வந்து உறுப்புகள். உறுப்புகள் முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப நான் சொல்றதே நான் ஒன்று எழுதுறேன்னு பாருங்க. இதுல வந்து முதல் உறுப்பு என்ன தெரியுதா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, நான் இப்ப ஒரு நம்பர் எழுதுறேன். சரி, எண்கோளங்கள் ஒன்று எழுதுறேன். அதுல வந்து எழுதி போட்டு நான் உங்களுக்கு கேக்குறேன்னு சொல்லுங்க. இதுல எது என்னன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒரு எண்கோளங்கள் ஒன்று எழுதுறேன்னு பாருங்க. ஓகே, தெரியாட்டிக்கு சொல்லுங்க என்னட்ட. ஓகே ஓகே சார். 1 3 5 7 9. ஓகே, இதுல வந்து 2ஆம் உறுப்பு என்ன? 3 சார். வெரி குட், வெரி குட். இப்ப இதுல வந்து 2ஆம் உறுப்பு என்ன? 7 சார். 2ஆம் உறுப்பு என்ன? 7 சார். இல்ல, அதுதான் பிழை. நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உறுப்புகள் எழுதுறதுக்கு முதல் என்ன செய்யணும்? உங்களோட எண்கோளங்களை வந்து ஏறு வரிசையில எழுத வேண்டும். ஓகே, இப்ப இருக்கிற இந்த நான் எழுதியிருக்க எண்கோளங்கள் வந்து வரிசையில இல்ல. ஓகே, பாருங்க. 3 சார். 3. முதலாவது எப்பவுமே எண்கோளங்கள்ல வந்து உறுப்புகள் எழுத முதல் ஏறு வரிசையில் எழுத வேண்டும். ஓகே, ஏறு வரிசைன்னா இதை வந்து நாங்கள் திருப்பி எழுதணும். என்ன? உங்களோட ஓர்டரை வந்து 1 3 7 9. ஓகே, இப்ப இந்த ஓர்டர்ல எழுதின பிறகுதான் நீங்கள் உறுப்புகள் சொல்ல வேண்டும். ஓகே, விளங்கிட்டுதா? ஓகே, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்க விஷயங்கள் இதுகள்லாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய வித்தியாசங்களை கொடுக்கும். ஓகே, மற்றது பொது உறுப்பு. பொது உறுப்பு என்ன?
அதாவது வந்து நீங்கள் காமனான இதை கண்டுபிடிக்க வேணும் ஒரு இதுல. ஓகே, உதாரணத்துக்கு வந்து இப்ப 2, 4, 6, 8, 10. ஓகே, இப்படி போனால் இதுன்ற பொது உறுப்பு என்ன? 2n ഇതിന്റെ പൊതു ഉറുപ്പ് 2n. ஏன் 2n என்ன வந்தான்னு தெரியுமோ? ஓகே, 2n எப்படி வந்தேன்னு தெரிஞ்சா சரி. 2nன்றது இப்ப ஒவ்வொரு உறுப்பும், அதாவது உறுப்பு 1, இப்ப முதலாவது உறுப்பு 2, ரைட்? 2ண்டா 1 டைம் 2, ரைட்? முதலாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு 2 டைம் 2. See, 1 டைம் 2 இது வந்து 4, ரைட்? அண்ட் தென் மூன்றாவது உறுப்பு 3 டைம் 2, ரைட்? That was 6. ஸோ இது வந்து எல்லாமே 2ஆல மல்டிப்ளை பண்ணி கொண்டு போறபடியா, பெருக்கப்பட்டு கொண்டு போறபடியா இதை வந்து இது வந்து உறுப்பு, ரைட்? முதலாவது உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்பு. ஓகே, அப்ப இது வந்து கூடிக்கொண்டு போறபடியா n, இது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றபடியா இது வந்து 2n. ஓகே, இதே மாதிரி தான் சொல்லுங்க. உறுப்புகளை கண்டுபிடிக்கிற முறை வந்து நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேணும் என்ன ஓர்டரில என்ன வித்தியாசத்துல மாறிக்கொண்டு போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாப்டால் அது பிறகு என்ன உறுப்புன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த உறுப்பை பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்ப வந்து இருந்தா போல ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட 100வது இரட்டை எண் என்னன்னு கேட்டால் நீங்க அப்படி ஒன்றொன்றா எழுதி கண்டுபிடிக்கலாம். மிஸ்டேக் கன நேரம் எடுக்கும், ரைட்? அதுக்காகத்தான் பொது உறுப்பை கண்டுபிடிச்சால் இப்ப உங்களுக்கு 100வது இது என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும் ஈஸியா. ஓகே, உதாரணத்துக்கு வந்து உங்களோட புத்தகத்துல இருக்கிற ஒரு குவெஸ்டின் ஒன்று நான் கேள்வி ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்கப்பா. ஓகே, 2ல் தொடங்கி 7 வரிசையில் எழுதப்பட்ட 2 மடங்கின் கோலத்தில் 15வது உறுப்பை காண்க என்றால் நீங்கள் என்னென்று ஈஸியா காண்றதுக்கு இப்ப 11வது உறுப்பு என்னன்னு சொன்னால் n வந்து 11வது உறுப்புன்னா n equal to 11, ரைட்? 11வது உறுப்பு, ரைட்? அப்ப உங்களுக்கு 11வது உறுப்பு என்னன்னு கேட்டால் 2, 11, 22, ரைட்? இதை ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். விளங்குதோ? அடுத்ததா, பொது உறுப்புகள் எப்பவுமே மடங்குல மட்டும் போய்கொண்டு இருக்காது. ஓகே, பொது உறுப்புகள் வேற வேற வடிவங்கள்லயும் இருக்கலாம். ஓகே, நாட் ஆல்வேஸ் வந்து மடங்குகளா இருக்காது. ஓகே, சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும், கூட்டல் கழித்தல் அந்த முறையிலையும் இருக்கலாம் பொது உறுப்புகள். ஓகே, மற்றது சதுர எண் என்றா என்ன? சதுர எண் சார் ஒரே எண்ண அதே எண்ணால பெருக்கும் போது வர்ற விட சார். ஓகே, வெரி குட், வெரி குட். சதுர எண் என்றால் இப்ப அதாவது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், ரைட்? சதுரம் என்ன? எல்லா பக்கமும் வந்து ஈக்குவலா இருக்கும், ரைட்? யா, all sides are equal, right? அப்ப வந்து இத வந்து ஏரியாவை கண்டுபிடிக்கிறது சதுரம். அதாலதான் சதுரம் என்னன்னு வந்தது முதலில். ஓகே, அதாவது அதிண்ட ஸ்கொயர். மற்றது வந்து அப்ப உங்களுக்கு எண் கோலங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும், ரைட்? ஆமா சார். இப்ப நான் ஒரு எண் கோலங்கள் சொல்றேன், அதிண்ட பொது உறுப்பை எழுதுங்க. எழுத தெரியுமா பொது உறுப்பு?
ம் தெரியும். ஓகே. அதாவது வந்து 1 3 5 7 இது இந்த பொது ரூபேட் சார் 2 எண் செய்ய 1 சார். 2 எண் செய்ய 1 சார். செய்ய 1. என்னென்னு வந்தேன்னு தெரியுமோ? எல்லாருக்கும் விளங்கி இருக்கா? ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது. விளங்கிடுச்சு சார். ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, அப்படி என்ன நாங்கள் வந்து அடுத்த பாடத்துக்கு போவோம். முக்கோணங்கள் என்னன்னு தெரியுமா? ஆமா சார். சார் பெருக்கும் போது சார் இரண்டால பிரிக்கணும் சார். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, முக்கோணங்களின் ஓகே முக்கோண சார் ஒரு எண் சார் சந்திலி சொல்றேன் சார். ஒரு எண் சார் ஒரு எண்ணா அடுத்து. ஓகே, ஒரு ஆள் பதில் சொல்லுங்க எனக்கு. துவாரகா சொல்லுங்க சார். முக்கோண எண்களின் பொது உறுப்பு என்னமா? தெரியாது சொல்லுங்க. பரவாயில்லை. ஓகே துவாராக்கு விளங்கல. ஓகே பரவாயில்ல, நாங்கள் மெல்ல மெல்லமா படிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, மற்றது விதிஷிகா சொல்லுங்க பாபம். சார் எண் சார் பெருக்கல் அடையாளம் சார். பிராக்கெட்ல என்னோட ஒன்ன கூட்டி சார் இரண்டால பிரிக்கணும் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒன்று செய்வோம். ஓகே, பயிற்சி ஒன்று தாரேன், நீங்க எனக்கு செய்து போட்டு எனக்கு இங்க அனுப்பி விடுங்க. எனக்கு இருக்கும், நான் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் செய்ய வேணும். உங்களோட பாட்டுல செய்து எனக்கு அனுப்ப வேணும். அதாவது எல்லா விதமான படிகளும், அதாவது எல்லா ஸ்டெப்ஸும் ஓர்டரா செய்து எனக்கு ஒருக்கா அனுப்புங்க. அப்பதான் உங்கள் ஒவ்வொரு தரைய என்ன நிலையில இருக்கிறீங்கன்றதை நான் அடையாளம் காணக்கூடியா இருக்கு. ஓகே, அப்ப எல்லாருமே ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான் தெரியல, இதுல இருக்கிற உங்களோட புக்ல இருக்கிற கொஸ்டினை தான் தரப்போறேன். ஓகே, அதுல இருக்க அந்த பயிற்சியில இருந்து நீங்கள் ஒவ்வொரு தரம் எவ்வளவு செய்யறீங்கன்றதை நான் ஒருக்கா பார்க்கணும். ஓகே, அதுதான் என்னுடைய உண்மையான நோக்கம், அதுதான். ரைட்? ஓகே, இப்ப வந்து 14வது பக்கத்துல, புத்தாதுல உங்களோட பக்கத்துல 14வது பக்கத்துல இருக்கிற கொஸ்டின். ஓகே, அதுல வந்து 2வது கொஸ்டின். ஓகே, 2வது கொஸ்டினையும் 3வது கொஸ்டினையும் எனக்கு நீங்க செய்து அனுப்பு. 2வது 3வது. ஓகே, எல்லாரும் செய்து அனுப்புங்க. உங்களோட பேரை போட்டுட்டு மேலுக்கு ஆன்சரை போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து யார் எவ்வளவு எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு நான் பார்க்க வேண்டும். பார்த்தா தான் எனக்கு அங்கால படிப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஏண்டா இதுல வந்து சில பேர் முதலே படிச்சிருக்கிறீங்க, சில பேர் வடிவா படிக்கல, பரவாயில்லை, நாங்கள் மெல்ல மெல்லமா போகலாம். அப்படியா நாட்களுக்கு நாங்கள் அதுக்கு அந்த இடத்துல இருந்து போய்கொண்டிருக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேட்க வேணுமா இருந்தால், இதுல வந்து விலங்கையில திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்னா நீங்க கேளுங்க. நான் எத்தனை நேரம் கேட்டாலும் நான் திருப்பி உங்களுக்கு விளங்கும் வரையும் சொல்லி தருவேன். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்ப இந்த கொஸ்டின், இப்ப நான் தந்த கொஸ்டின் உங்களுக்கு செய்ய கஷ்டமா இருந்தால் நீங்கள் அதுல எழுதி விடுங்க. எனக்கு இதுக்கங்காலே என்னென்று செய்யறேன்னு தெரியாது, எப்படி இத அணுகிறன்னு தெரியல. இந்த கொஸ்டின் ஒவ்வொரு மேத்ல வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி அணுகுறீங்கன்றதுலதான் நீங்கள் விடை எடுக்கிறது ஈஸியா இருக்கு. அணுகுமுறைன்றது சரியான அவசியமானது. ஓகே, விளங்குதோ?
விளங்குது ஓகே விளங்குது நாங்க சார் ஓகே நாங்கள் இப்ப அடுத்த பாடத்திலேயும் ஒரு கொஞ்சம் நாங்க இது அதாவது வந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின் கேட்க போறோம். நீங்கள் எவ்வளவுக்கு ஆன்சர் பண்றீங்களை வச்சுதான் நாங்கள் அடுத்தது எந்த இடத்துல இருந்து போகலாம்னு இருக்கு. ஓகே, ரெண்டாவது உங்களோட புத்தகத்துல இருக்க ரெண்டாவது பாடம் வந்து சுற்றளவு. ஓகே, சுற்றளவு என்றா என்னன்னு தெரியுமோ எல்லாருக்கும்? ஒரு உருவ சுற்றி உள்ள அளவு சார். பிரவீன் சொல்லுங்க, சுற்றளவுன்னா என்ன பிரவீன்? அதனை சுற்றி உள்ள அளவு சார். ஓகே, அதாவது வந்து ஒரு உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு உருவத்துக்கு எந்த உருவமும் இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், முக்கோணமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், என்ன உருவமா இருந்தாலும் அதை வந்து சுத்தி வாரது. அதாவது வந்து இப்போ ஒரு முக்கோணமா இருந்தால் இதுல வந்து சுத்தி வாரது எல்லா நேரமும் ஒரே முக்கோணங்கள் எல்லாம் ஒரே மாதிரியும் இருக்காது. சில முக்கோணங்கள் சம முக்கோணமாகவும் ஒவ்வொரு முக்கோணம் ஒவ்வொரு இதுல இருக்கும் வடிவத்துல. ஓகே, முக்கோணங்கள்ல வந்து இப்ப ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் வந்து இப்ப இது வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 7 சென்டிமீட்டர் அப்படி இருந்தால் எல்லாத்தையும் கூட்ட வாரது. ரைட், எல்லா பக்கங்களையும் கூட்ட வாரதான் சுற்றளவு. ரைட், அது முக்கோணமா இருந்தாலும் சரி, செவ்வக வடிவமா இருந்தாலும் சரி, சதுரமா இருந்தாலும் சரி. ஓகே, இப்ப நான் ஒரு உருவம் கீழ்றேன், அதின் சுற்றளவு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, சொல்றீங்களா? ஓகே சார். ஓகே, முதலாவது செவ்வக வடிவம். ஓகே, இரண்டாவது ஒரு சதுர வடிவம். ஓகே, மூன்றாவது வந்து ஒரு முக்கோணம். ஓகே, இப்ப இந்த உருவம் தெரியுதா உங்களுக்கு வடிவா? ஓகே ஓகே, 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். இப்ப இந்த உருவத்தின் சுற்றளவு என்ன? சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, மெட்டாக்களும் எல்லாம் இதான் மெட்டாக்களும் செய்த பிறகு நான் கேட்கிறேன். ஓகே சார், விதுஷிகா கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் தினப்பிரசன் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அந்த ஃபர்ஸ்ட் உருவத்துல சார் அந்த அகலம் சார் 50 மீட்டர்னு போட்டிருக்கீங்க சார். 5 மீட்டரா சார், 50 மீட்டரா சார்? 5 சென்டிமீட்டர். அது சென்டிமீட்டர் அம்மா, சாரி. ஓகே, யார் யாரெல்லாம் சரியான இது எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். ஓகே, விதிஷிகா சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்தது உங்களுக்கு? சார் 46 சென்டிமீட்டர் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். மற்றாக்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது? சார் சந்தலி கிடைச்சா 66 சென்டிமீட்டர். 66. யாருக்கு 66 சென்டிமீட்டர் வந்தது? ஓகே, பேரை சொல்லுங்க, யாருக்கு 66 சென்டிமீட்டர் வந்தாக்கள்? சார் தினப்பிரசனுக்கு 66 சென்டிமீட்டர் வந்திருக்கு சார். சந்தலிக்கு வந்துச்சு சார். ஓகே, வேற யாருக்கு 66 வந்தது? சார் துவாரகாவுக்கு வந்திருக்கு. துவாரகாவுக்கும் 66 வந்தது. சார் ஓகே, என்னென்று 66 வந்தேன்னு சொல்லுங்க. என்ன இதுல வந்து சுற்றளவுன்னு சொன்னா என்னென்று இதுலதான் இருக்கு வித்தியாசம். சுற்றளவு என்று சொல்றது வந்து எப்பவுமே வந்து ஒரு 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 புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு, ஓகே, ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி கொண்டு வாரது. ஓகே,
ஆனா வந்து என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இப்ப வந்து ஒரு செவ்வக வடிவம் ஒன்று இருக்குது. இதான் நம்ம போட்ட செவ்வக வடிவம், ரைட்? செவ்வக வடிவம், செவ்வக வடிவத்தை எடுத்துட்டு அதை இன்னொரு செவ்வக வடிவத்தோட நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கல, ரைட்? இப்ப இன்னொரு சதுரத்தை நான் அதுல கொண்டு வந்து அட் பண்றேன், ரைட்? ஒரு செவ்வகத்தோட ஒரு சதுரத்தை கொண்டு வந்து அட் பண்ணிக்கல. சுற்றளவு என்பது இதுதான் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, சுற்றளவு என்பது இதுல துவங்கி வந்து இப்படியே சுத்தி கொண்டு வர்றது தவிர இந்த இடையில இருக்கிற இந்த இதை வந்து நாங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து சுற்றளவுக்கு வராது. ஏன்னா வந்து இது ஒரு முழு உருவம். ஓகே, அப்ப நாங்கள் 2 உருவத்தை சேர்க்கும் போது அந்த இருக்கிற கொமனா இருக்கிற, அதாவது வந்து 2க்கும் சேர்ந்து இருக்கிற பக்கம் வந்து எப்பவுமே அதுல வராது. சுற்றளவு என்பது நாங்கள் இப்படி சுத்தி இப்ப ஒரு இடத்துல துவங்கி அது வந்து இப்ப இதுல வந்து நான் இதுல வர்றது இப்ப சுற்றளவு எடுக்கல. இந்த 2 உருவத்தை நாங்கள், உருவம் தெரியுதா நான் கீறி இருக்கிறது? ஓகே, இப்ப இதுல வந்து முக்கியமானது வந்து நாங்கள் 2 உருவத்தை ஒன்றா சேர்க்கும் போது 2 உருவம், அதாவது வந்து என்ன சதுரமா இருக்கலாம், முக்கோணமா இருக்கலாம், என்னென்றாலும் 2 உருவத்தை நாங்கள் ஒன்றா சேர்க்கல அதுல வர அந்த பொதுவா இருக்கிற பக்கம், இந்த பொது சைட் வந்து எப்பவுமே அதுல வந்து இல்லாமல் போயிடும். ஓகே, ஏனென்றா வந்து உங்களோட 2 உருவத்தை சேர்த்து ஒரு 3ஆவதா ஒரு உருவத்தை உருவாக்குறீங்கள், ரைட்? உருவாக்கியக்குள்ள அந்த கொமனா இருக்கிற பக்கத்தை வந்து இல்லாம போயிடும். ஏனென்றா நாங்க சுற்றளவு தான் காண்றோம். இதை சுற்றி வருகிற, அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட ஸ்கூலை சுத்தி வர்றதுனாலும் சரி, இடைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்ஸையும் போய் நாங்கள் வந்து மெஷர் பண்றேன். சுற்றளவுன்றது வந்து நாங்கள் இப்படி சுத்தி வாருது, எல்லா இடத்தையும் சுத்தி வாருது, 2 உருவத்தை கனெக்ட் பண்றதை எடுக்கிறேன். ஓகே, அதனாலதான் இப்ப சில பேருக்கு 66 வந்தது. ஓகே, இரண்டால் வந்து இது வந்து இப்ப 10 சென்டிமீட்டர், ரைட்? பிறகு நான் சொல்றேன் இதுவும் சேம் சைட், ஈக்குவல் சைட், ரைட்? இப்ப இதையும் வந்து அடுத்த ஈக்குவல் சைட்டா இருந்தால் இது 5 சென்டிமீட்டர், ரைட்? மற்றது இது வந்து உருவம் சதுரம், ரைட்? சதுரமா இருக்கல இந்த 2 சதுரத்தையும் இந்த செவ்வகத்தையும் சேர்க்கிற இந்த நடுவில் இருக்கிற பக்கம் வந்து இல்லாம போயிடும், லைக் தட். இந்த உருவம் இப்ப இந்த வடிவான வடிவத்துக்கு வந்துடும். பிறகு வந்து இதுக்கிடையில ஒரு முக்கோணத்தை நாங்கள் அட் பண்ணிக்கல, விளங்குதா? இதுக்குள்ள ஒரு முக்கோணத்தை நாங்கள் இப்படி அட் பண்ணும்போது இந்த முக்கோணத்துக்கு இடையில இருக்கிற இதுவும் வந்து இல்லாம போயிடும், ரைட்? இதுதான் இப்ப உங்களோட உண்மையான உருவம், விளங்குதா? என்ன ஏன் வந்து 66 வராதுன்றது விளங்கிட்டு இருப்ப? ஓகே, எந்த ஒரு உருவத்தை நாங்கள் 2-3 உருவத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு புது உருவத்தை உருவாக்கிக்கல அதுக்கு இடையில இருக்கிற இதுகள் எல்லாம் வராது. சுற்றளவுன்றது வந்து இப்ப சுத்தி, அதாவது வந்து சுற்றி உள்ளது இடையுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க ஆட் பண்றது இல்லை, விளங்குதோ? ஓகே, அப்ப இப்ப இதன்படி பாக்கல இந்த பாருங்க, இதுல 10 சென்டிமீட்டர், இஞ்சால 10 சென்டிமீட்டர், ரைட்? 10 சென்டிமீட்டர், ரைட்? இதுல ஒரு 10 சென்டிமீட்டர், ஓகே? இதுல வந்து 5 சென்டிமீட்டர், ரைட்? இதுல வந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இவ்வளவு தான் உங்களோட சுற்றளவு, விளங்குதோ? இப்ப இதை ஆட் பண்ணி கொண்டு வரீங்கல்ல பாருங்க, ஒரு 10, 2, 3 10 சென்டிமீட்டர் வருது, ரைட்? அப்ப என்ன செய்யணும், நீங்கள் இதுல வந்து ஆட் பண்ணி கொண்டு வரணும். முதலாவது வந்து 10 பிளஸ் இங்கால பக்கத்துல 5 பிளஸ் 10 பிளஸ் 10, ரைட்? பிளஸ் 4 பிளஸ் சக 2 சக 5. இதுதான் உங்களோட சுற்றளவு. இத கூட்டேக்குல என்ன வரும்?
46 சென்டிமீட்டர். ஓகே, இப்படித்தான் என்னன்னா உங்களோட உருவங்கள் பல உருவங்கள் சேரேக்கில்ல ஒரு புது உருவம் வரும். அந்த உருவத்தின் சுற்றளவு மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஓகே, இடைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட வேணும். ஓகே, அதுகளை கவுண்ட் பண்ணி இயலாது. இப்ப என்னும் ஒரு உருவம் போடுறேன்னு பாருங்க, யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னு பார்ப்போம். ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, எழுதிட்டீங்களா? அங்கால போறது மூவ் பண்ணுவோம். ஓகே, அழிக்க போறேன், அழிச்சிட்டு நான் அடுத்து எடுக்க போறேன். ஓகே, என்னும் ஒரு உருவம் நான் கேடுறேன். ஓகே, என்னும் ஒரு உருவத்தை நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் என்ன வருமெண்டு. ஓகே, என்னும் ஒரு இலவு பாப்போம். இந்த உருவத்தை சொல்லுங்க பாப்போம். இந்த உருவம். ஓகே, இந்த உருவத்துல 3, 5, 2, 4. ஓகே, இந்த உருவத்தின் சுற்றளவு என்ன? எல்லாருக்கும் தெரியுதா படம்? நான் கீர்னா தெரியுதா படம்? விளங்குது சார். இந்த உருவம் தெரியுது எல்லாருக்கும் என்ன? ஓகே, விளங்குது சார். சார் வீடியோ கண்டுபிடிச்சாச்சு சார். ஓகே, மற்றாக்களும் கண்டுபிடிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, மற்றாக்களும் கண்டுபிடிக்கட்டும். ஓகே, இதுண்ட விட என்னன்னு சொல்லுங்க பாப்பம். விஜிஸ்டிகா சொல்லுங்க. சார் 42 சென்டிமீட்டர் சார். 42 சென்டிமீட்டர். ஓ விஜிஸ்டிகா. ஓகே, மற்றாக்கள் வேற யாரு வேற வித்தியாசமான இது கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பாப்பம். சார் துவாரகா 34 சென்டிமீட்டர் சார். துவாரகா 34. பிரவீன் என்ன கண்டுபிடிச்ச நீங்க? 34 சென்டிமீட்டர் சார். பிள்ளைங்கள 46 சார். 46. யாரு? பிரவீன் சார். பிரவீன் 46. ஓகே, 34 சென்டிமீட்டர் சார். சத்துரிகா. சத்ரிகா 34. ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான விடைகள் வந்திருக்குது. ஓகே, அப்ப நாங்கள் இப்ப பாப்போம் இதுண்ட உண்மையான உருவம் என்ன? புதுசா எல்லாம் சேர்ந்தா பிறகு இந்த உருவம் என்ன, அதைத்தான் முதல் பார்க்கணும். ஓகே, இந்த உண்மையான உருவம் என்னென்றால் இதுதான் உண்மையான உருவம். பாருங்க, திருப்பி எதை கீர்ணன் என்றால் இதுதான் உண்மையான உருவம். ஓகே, வடிவா நேர கீராட்டிக்கும் இதுதான் அதிண்ட ஷேப், இப்படித்தான் வரும் அதிண்ட உருவம். ஓகே, இப்ப இந்த உருவத்துல என்ன செய்வோம்? நம்பர்களை போடுவோம் திருப்பி. ஓகே, திருப்பி போடல இது 3. ஓகே, இது 5 2 7. ஓகே, பிறகு இதுல 3 + 4 + 3. அப்ப என்ன வரும்? 3 சக 4 + 3 எவ்வளவு? இது 10. ஓகே, இதுல இந்த பக்கத்துல இது 5 + 2. அப்ப எவ்வளவு வரும்? 7. இது 3. இது எவ்வளவு? 5. இதுவும் 5. இது எவ்வளவு? 4. இப்ப இதுல சுற்றளவு என்ன? இந்த சுற்றளவு என்ன? 3. இந்த சுற்றளவு என்ன? 3 பிளஸ் இதுல இருந்து துவங்கும் 3 + 7 + 10 சக 7 சக 3 சக 5
சக 4 சக 5. சரியா எழுதிருக்கலாம்? சரியோண்டு பாருங்க நம்பர்ஸ். எழுதின இலக்கம் எல்லாம் சரியா? 44 சென்டிமீட்டர் சார். இந்த கூட்டைகள் எவ்வளவு வருது? 10, 20, 30, 44. அதுதான் சரியான ஆன்சர். சரியோ? இந்த சுற்றளவு எவ்வளவு? 44. ஒரு ஆள் 46 சொன்னீங்க, 2 பேர் 42, 46, 34, 34. நீங்கள் என்ன பிளவிட்ட நீங்கள் ரெண்டு இதுல இருந்து விளங்குதோ? எப்பவுமே ஒரு பல உருவங்களை சேர்த்து ஒரு புதுசா ஒரு உருவத்தை உருவாக்கல நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், அந்த உருவத்தை திருப்பி நாங்கள் கீறி பார்க்க வேணும். ஓகே, திருப்பி அந்த உருவத்தை நாங்கள் வரைய வேணும். வரைஞ்சி போட்டுத்தான் நாங்கள் இதை எழுதினால் உங்களுக்கு ஒரு பிழையும் பெறாது. ஓகே, சின்ன சின்ன விடுகிற பிழைகளை நீங்கள் விடாமல் செய்யலாம். என்றால் இப்படி ஒரு உருவத்தை திருப்பி இதுதான் புது உருவம் அந்த கீறிட்டு செய்தீங்கள் என்றால் எப்பவுமே பிழை வராது. விளங்குதோ? விளங்குது சார். ஓகே, இப்ப நீங்கள் ஒவ்வொரு தரம் விட்ட பிழைகளை திருத்திக் கொள்ளுங்க. ஓகே, ஏதாவது உங்கள்ட்ட கேள்வி இருக்குதா? கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன் இப்படி வந்தது, ஏன் எங்களுக்கு இந்த நம்ம ஏன் இப்படி மாத்தி எழுதுறோம், அப்படி ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வியில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஓகே, கேள்வியில் ஒன்றும் இல்லை என்றால் இன்னும் ஒரு உருவம் நான் கீறேன், அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. பிறகு நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தான். ஓகே, விளங்குதா? ஓகே, இப்ப இன்னும் ஒரு உருவம் கீற போறேன். ஓகே, இந்த உருவத்தை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஓகே, இந்த உருவத்துல 10 ஓகே 5 4 ഇതിന്റെ சுற்றளவு என்ன? 38 விடை சார். என்ன வந்தது? 38. சார் சந்தலிக்கு 38 தான் சார் விட வந்துச்சு. 38 வந்ததா? ஓகே, 38 சார். எல்லாருக்கும் 38 வந்தது. 38 சார். ஆமா சார், எல்லாருக்கும் 38 வந்தது. ஓகே, நாங்கள் இப்ப இதை கீறி பார்ப்போம். திருப்பி புது உருவம் கீற போறோம். ஓகே ஓகே, இந்த உருவத்தை நாங்கள் இப்ப திருப்பி கீறினா அப்படி வரும். இந்த உருவம் திருப்ப கீறினால் இந்த உருவம் இப்படிதான் வரப்போகுது. இதுதான் இந்த உருவம். ஓகே, இந்த உருவத்துல 5 5 10 4 10 விட சார். ஓகே ஓகே, இதுதான் உங்களோட புது உருவம். ஓகே, இதுதான் உங்களோட புதுசா கீறப்பட்ட உருவம் எல்லாம் சேர்ந்தது. இப்ப இதுல சொல்லுங்க பாப்பம். 5 இதுல ஒரு பக்கம் 5 ரைட், பிறகு மற்ற பக்கம் இன்னும் ஒரு 5, பிறகு 10 4 10 10 என்ன வருது? 44. 44 கூட்டி பாருங்க. 10 10 20 30 35 40 44 விளங்குதோ? அப்ப ഇതിന്റെ விடை என்ன? 44. எப்பவுமே நான் சொல்றேன் 2-3 உருவங்களை ஒன்றா கேட்கல, இடைக்குள்ள இருக்கிற பாட்டு நாங்கள் விட்டுடுவோம். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. முக்கியமானது என்னன்னா
இடைக்குள்ள இருக்கிற இந்த 2 பக்கங்களையும் நாங்கள் விட்டுருவோம். ஓகே, விளங்கிட்டோ? இப்ப நான் உங்களுக்கு வீட்டு வேலை தந்து விட போறேன். ஓகே, எனக்கு செய்து நீங்க அனுப்பவேன். ஓகே சார். ஓகே, உங்களோட உங்களோட புத்தகத்துல 23ஆம் பக்கம் 23ஆம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்வியின் முதலாவது கேள்வி அப்படி எல்லாத்தையும் எனக்கு ஒரு செய்து அனுப்புங்க அப்படியே. ஓகே ஓகே, அதையும் மற்றது அதை செய்து அனுப்புங்க. மற்றது இன்னும் ஒன்று தரப்போறேன். 8வது கேள்வி முதலாவதும் 8வது எல்லாம். இப்ப உங்களுக்கு ஏதாவது குவெஸ்சன் இருக்கா? நம் போக முதல் உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு வேற யாருக்கு கேள்வி இருக்குன்னா சொல்லுங்க. இப்பவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறதுக்கு ஏதாவது விளங்காம இருந்தா சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்திட்டு அடுத்த வகுப்புக்கு முதல் நீங்கள் எனக்கு இதை அடுத்த புதன்கிழமைக்கு முதல் எனக்கு ஒரு செய்தி அனுப்புது. செய்தி அனுப்பலும் முதல்ல இருக்கும். புதன்கிழமைக்கு முதல் செய்தி அனுப்பிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி போட்டு திருப்பி அதுல போட்டு விடுவேன். என்ன பிள்ளை யார் விட்டு இருக்கிறீங்கள், என்னன்றதை கரெக்ட் பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுள்ளோம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் அதை ஒரு பேப்பர்ல எழுதி போட்டோல போட்டுட்டு அனுப்பி விடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, உங்களுக்கு நேர கேள்வி இப்ப ஒரு நாளும் கேள்வி கேட்டு எதையுமே புதுசா படிக்க வெக்கப்படக்கூடாது, அல்லது நான் செய்யறது தப்புன்னு நினைக்க கூடாது. எல்லாருமே படிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. படிக்க வந்திருக்கிற பிழையோ சரியோ உங்களோட மூளையில தோன்றத சொல்ல வேணும். சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்கள என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, உங்களை எப்படி அதை திருத்தி எடுக்கலாம். விளங்குதோ? ஓகே, இப்ப வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்ப இன்னைக்கு சொல்லி தந்ததுல எல்லாம் சரியா இருக்குதா? எல்லாரும் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறீங்களா? ஒர்க்கள் எல்லாம் ஒழுங்கா செய்றீங்களா? ஹோம்ஒர்க் எல்லாம் ஏதாவது கேள்வி இருந்து உங்களுக்கு ஏதாவது ஓகே இது சொல்லி தந்த எனக்கு வடிவா விளங்கல, அல்லது இது வேற என்ன மாதிரி செய்யலாம் அப்படியான ஏதாவது இருந்தால், அல்லது இப்படி செய்தா சரியா அப்படியான ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிவிடுங்க. ஓகே, ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம் உங்களுக்கு. ஓகே.